மீட்பின் மகனுக்காய் மடிந்திருந்து படி அமைந்திருந்தது. நாடுகளின் மெத்தைகள் அரசனுக்காய் விழித்திருக்க பெத்லகேம் தொழுவோம் என்று தொழுகை பெற்றது. வைக்கோல் கூட்டுக்குள் ஒரு வைரம் வளர்க்கப்பட்டது. வரலாற்றில் இது ஒரே முறை. வரலாறு இவருக்கு விரல் முனை. முத்துக்கள் எப்போதும் மாளிகையிலே பயிராவதில்லையே, சிப்பியில் தானே அவை சிரம் கொள்கின்றன. தலையை தாழ்த்தி தரையை வீழ்த்தி வணங்கினார் ஞானியார். பொன் தூபம் வெள்ளை போலம் வழங்கினார் ஞானியார். பிறந்தான் பையனாய் உயிரத்தை வழங்கினார். சூப்பரா தம்பி, இவ்வளவு ப்ரிப்பேர் வந்திருக்கீங்க கிறிஸ்மஸுக்கு. சரி, அவனை மேடை ஏத்துவோமா, அந்த நாடகத்தை பாப்போமா, இயேசுவின் பிறப்பை பத்தி பாப்போமா. இதோ உங்கள் முன் முன்னணி காட்சி. அவர்களை வரவேற்போம். முன்னணி காட்சி. அனைவருக்கும் எமது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகில் மனிதராக பிறந்தார். மனிதனுக்கு வாழ்ந்து காட்ட உலகில் மனிதனாக தோன்றினார். இயேசு பிறப்பதற்கு முன்னால் அவருடைய பிறப்பை பற்றி காபிரியேல் என்னும் தேவதூதன் அவரது தாயாகிய மரியாளிடம் பேசினார். இதோ காட்சி 1. கர்த்தரை போற்றி வாழ்த்துது கனிந்துமே என் ஆத்துமா, கனிந்துமே என் ஆத்துமா, களிக்குதே என் ஆவி கருணை கூண்டனர் பரமாத்துமா. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்கு கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. இன்று தன் அடிமையின் தாழ்மையை இறையவர் கண்ணோக்கினார், இறையவர் கண்ணோக்கினார். என்றென்றும் எல்லோரும் புகழ என்னை தன்மயமாக்கினார். என்றென்றும் எல்லோரும் புகழ என்னை தன்னியமாக்கினார். காட்சி 2. தாவீதின் குமாரன் ஆகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். காட்சி 3. அந்த காலத்திலே எல்லாரும் குடிமதிப்பெழுத தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போக வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அதனால் யோசேப்பும் மரியாளும் கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் ஊருக்கு போனார்கள். அங்கே போகையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அங்கு இரவில் தங்குவதற்கு இடமில்லாமல் சத்திரத்தை நாடி செல்கிறார்கள். உலகமெங்கும் குடிமதிப்பெழுத அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல வேண்டும். இது அகஸ்திராயரின் கட்டளை கட்டளை கட்டளை. உலகமெங்கும் குடிமதிப்பெழுத அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல வேண்டும். இது அகஸ்திராயரின் கட்டளை கட்டளை கட்டளை. காட்சி 4. யோசேப்பும் மரியாளும் குடிமதிப்பெழுத கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் ஊருக்கு போனார்கள். பெத்லகேம் ஊரோரும் சத்திரத்தை நாடி, பெத்லகேம் ஊரோரும் சத்திரத்தை
சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி கர்த்தரை சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுடன் இத்தினமாய் ஓடி ஓடி பெத்தலகே மோரோரு சத்திரத்தை நாடி. சற்று தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது, அங்கே போய் பார்ப்போமா? பார்ப்போம். ஐயா ஐயா யார் இந்த இரவு நேரத்தில் என் தூக்கத்தை கலைப்பது? ஐயா, என் மனைவிக்கு பிரசவலி வந்து விட்டது. உங்கள் சத்திரத்தில் இடமிருந்தால் தாருங்கள். இந்த இரவு மட்டும் தங்கிவிட்டு நாளை செல்கிறோம் ஐயா. எங்கள் சத்திரத்தில் ஆட்கள் நிரம்பி வருகிறார்கள். ஏனெனில் பக்கத்தில் உள்ள சத்திரத்தில் போய் பாருங்கள். நன்றி ஐயா. ஐயா ஐயா யார் அந்த இரவு நேரத்தில் தூக்கத்தை கெடுப்பது? ஐயா, என் மனைவிக்கு பிரசவலி வந்து விட்டது. உங்கள் சத்திரத்தில் இடமிருந்தால் தாருங்கள். இந்த இரவு மட்டும் தங்கிவிட்டு நாளை செல்கிறோம் ஐயா. என் சத்தத்துக்கு ஆட்கள் நிரம்புகிறது. அவர்களே ஒரு சத்திரர், அங்கு போய் பாருங்கள். நன்றி ஐயா. ஐயா ஐயா யார் அது இந்த நேரத்தில் தூக்கத்தை கலைக்கிறது? ஐயா, என் மனைவிக்கு பிரசவலி வந்து விட்டது. உங்கள் சத்திரத்தில் இடமிருந்தால் தாருங்கள். இன்றிரவு மட்டும் தங்கிவிட்டு நாளை செல்கிறோம் ஐயா. சற்று நில்லுங்கள், பார்த்து கொண்டு வருகிறேன். எங்கள் சத்திரத்தில் ஆட்கள் நிரம்பிவிட்டது. எங்கள் சத்திரத்தில் இடமில்லை. பின்னாக வேண்டுமென்றால் மாட்டுத் தொழுவம் ஒன்று சிறிதாக உள்ளது, அங்கே வேண்டுமென்றால் தங்கிக் கொள்ளுங்கள். நன்றி ஐயா. மரியாதை, அங்கே போவோமா? ஓ, காட்சி 5. இரவில் பிரசவ வலி ஏற்பட்டு இயேசு பிறந்தார். அப்போது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். காலம் பெத்லெஹேம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர். கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டனர். கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டனர். காட்சி 6. அந்நாட்களிலே அந்த நாட்டின் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் குளிரினால் நடுங்கிக் கொண்டும் போர்வையை போர்த்தி கொண்டும் நெருப்பினை மூட்டியும் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். அண்ணா அண்ணா, பெத்லெகேம் ஊருக்கு சென்று கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட காரியத்தை போய் பார்ப்போம், வாருங்கள் அண்ணா. அண்ணே, நாம் அந்த இயேசு பாலனை பார்க்க சும்மா போகக்கூடாது அண்ணா. நான் என் ஆட்டு மந்தையில் உள்ள கொழுத்த சிறந்த ஆட்டுக்குட்டியை என் இயேசு பாலனுக்கு காணிக்கையாக கொடுப்பேன் அண்ணா. அண்ணா அண்ணா, நான் அந்த இயேசு பாலனுக்கு பாலும் தேனும் காணிக்கையாக கொடுப்பேன் அண்ணா. அண்ணா, என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை அண்ணா. அதனால் என்னையே என் இயேசு பாலனுக்கு காணிக்கையாக கொடுப்பேன் அண்ணா. சரி, வாங்க அனைவரும் போகலாம். காட்சி 7. இயேசு பெத்லெகேமிலே பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து ஏரோது ராஜாவிடம் கேட்கிறார்கள்.
நாங்கள் கிழக்கு தேசத்திலிருந்து சாஸ்திரிகள் வந்திருக்கிறோம், அரசரை காண வந்திருக்கிறோம். சற்று நில்லுங்கள், ராஜாவிடம் கேட்டு வருகிறேன். ராஜாவை, உங்களை காண யூத தேசத்திலிருந்து 3 சாஸ்திரிகள் வந்திருக்கிறார். என்னை காண சாஸ்திரிகளா? வரச் சொல். அப்படியாகட்டும் ராஜாவே, உங்களை ராஜா அழைக்கிறார். அரசே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்துள்ளோம். யூதருக்கு ராஜாவா? யூதருக்கு ராஜாவாக நான் இருக்க, என் பின் என் மகனுக்கு இன்னொரு ராஜாவா? முடியவே முடியாது, கிடையவே கிடையாது. நீங்கள் வெகு தூரம் சென்று வந்திருப்பதால் கொஞ்சம் ஓய்வெடுங்கள். மந்திரியாரே, வேத சற்று அழைத்து வாருங்கள். ராஜாவே, தங்கள் அழைத்த நோக்கம்? கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று சுருளை உருட்டி கூறு. யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். ஏனெனில் யூதாவில் உள்ள பெத்லகேமே, பிதாவின் பிரபுக்களின் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று எழுதியிருக்கிறது ராஜாவே. மந்திரியாரே, ராஜாவே, ஓய்வெடுத்துக் கொண்டு சாஸ்திரியார் சற்று வர சொல்லுங்கள். அப்படியாகட்டும் ராஜாவே. சாஸ்திரிகளை உங்களை ராஜா அழைக்கிறார். ராஜாவே, தாங்கள் அழைத்ததின் நோக்கம் என்ன? நீங்கள் குழந்தையை கொண்டு திட்டமாய் விசாரிங்கள். நீங்கள் குழந்தை கண்ட பொழுது வந்தியனிடம் சொல்லுங்கள், நானும் அதை பணிந்து கொள்கிறேன். தங்கள் ஆணையின்படி ஆகட்டும் ராஜாவே. நானாவது பிள்ளையை பணிந்து கொள்கிறதாவது, அந்த பிள்ளையை கண்டவுடன் கண்ட துணமாய் வெட்டி விடுவேன். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா. இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறா, இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னணை காட்சி. பெத்லகேம் ஊரிலே மாட்டுத் தொழுவத்திலே முன்னணையிலே இயேசுவாகிய குழந்தை கிடத்தப்பட்டு இருக்கிறது. மேய்ப்பர்களும் தங்கள் காணிக்கையை வைத்து பணிந்து கொள்கின்றனர். வானத்தில் உள்ள நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டி பிள்ளை இருக்கும் இடத்தில் கொண்டு வந்து விடுகிறது. அவர்களும் குழந்தை இயேசுவை பொன், வெள்ளை போலம், தூபவர்க்கத்தை காணிக்கையாக வைத்து இயேசுவை பணிந்து கொள்கிறார்கள். கொட்டிலில் பிறந்தார். நாமும் இந்த நல்ல நாளில் பெத்லகேம் பாலகனை பணிந்து வணங்கி நம்மால் இயன்ற உதவிகளை ஏழை மக்களுக்கு செய்து இந்த நன்னாளின் நோக்கத்தை நிறைவேற்றுவோமாக.